வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். இன்றைக்கி ஆர்ஜி கிச்சனில் தரை பசலைக்கீரை கடையில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பசலைக்கீரை, துவரம்பருப்பு, பச்சை மிளகா, பாசிப்பருப்பு, உப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு. தரைப்பசலைக்கீரை கொஞ்சம் மண்ணாக இருக்கும், அதனால் ஒரு 5-6 தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து ஆஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டையும் குக்கரில் கொஞ்சம் மஞ்சத்தூள், எண்ணெய் விட்டு 4 விசில் வச்சு இறக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மஞ்சத்தூள் போட்டு வைக்கணும் சொன்னேன் இல்லையா, வேக வச்சுட்டு அதை ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன். இதோட இப்போ பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளியை அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இப்போ இதோட பசலைக்கீரையை சேர்க்குறேன். பசலைக்கீரை சேர்த்தியாச்சு. இது இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு 3-4 நிமிஷம் வேக விடணும். கீரை போட்டு 2-3 நிமிஷம் ஆச்சு. இதை அப்படியே திருப்பி விடலாம். திருப்பி விட்டதுக்கப்புறம் திருப்பியும் இது வேகணும், 2-3 நிமிஷம் வேகணும். ஏன்னா கீரை காம்போடு இருக்குது இல்லையா, அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். திருப்பி விட்டாச்சு. இது இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வேகணும். வேக வச்ச கீரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது ஒரு பல்ஸ் மோடில் 2 தடவை திருப்பி எடுத்து தாளித்தா கீரை ரெடி ஆயிரும். கீரையை மிக்சியில் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திருக்கேன். பல்ஸ் மோடில் போடும்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தாளிக்க போகிறோம். அது கடுகு தாளிச்சாச்சு. அதோட 2 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டேன். இதை இப்போது கடையில் சேர்க்க போகிறோம். தரை பசலைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச கீரைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.